கொலை செய்தவர்களே நீங்கள் தான் என்று நான் சொல்லவில்லை, குருவினுடைய மகளே இன்றைக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார். அதுக்கு பதில் உண்டா? காடுவெட்டி குருவை கொலை செய்து ஆமா. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ராமதாசனுடைய எடுபிடி வேலைகளால் அண்ணன் குரு அவர்கள் சாதியத்தை தூக்கி நிறுத்துகிற இடத்திற்கு வந்தார். அவர் பேசிய பேச்சு என்ன? மோளம் அடிக்கிறவன்லாம் என்னோட சாதியா? அண்ணன் காடுவெட்டி குருவினுடைய இடத்தை பிடிப்பதற்காக இப்படி ஒரு மாயசால வார்த்தைகள் அன்புமணிக்கிட்டு எந்த காலத்திலும் அண்ணன் குருவை நீங்கள் தொடவே முடியாது. இந்த அரசுகள் எந்த வாய்ப்பையும் வழங்காத போதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிந்துவிட்டு 1986களில் வன்னிய மக்களை ஒருங்கிணைக்கிற வேலையை ஒவ்வொரு கிராமமாக சென்று உருவாக்கிய பெருந்தகையாளன் மருத்துவர் ஐயா ராமதாஸ். ஜே குரு அவர்கள் வன்னியர் சமூகத்திற்கு தலைவர். அண்ணன் குரு அவர்கள் ஒரு தமிழ் தேசிய சிந்தனையாளர். அண்ணனுடைய அறப்போராட்டங்கள் வலிமை மிக்கவை, யாருக்கும் அஞ்சாத பகமை, நேர்கொண்ட பார்வை. ஆனால் சாதி வெறி உள்ளே புகுந்திருக்கிறது. யார் புகுத்தியது? ராமதாஸ். தாழ்த்தப்படுத்தப்பட்டோர் அல்லாத பேரியக்கத்தை இவர்கள் உருவாக்கினார்கள். அண்ணன் குரு அதற்கு தலைமையேற்று நடத்தி பேசினார். அண்ணனுடைய நிலைமை என்ன? ராமதாஸை நம்பி சென்றவர்களுடைய கதி என்ன? தீயில் பிறந்தவர்கள் என்று தம்மட்டம் கொட்டுவார். அறிவில்லை, டாக்டருக்கு தானே நீங்க எல்லாம் படிச்சீங்க. நமக்குன்னு புராணம்லாம் உண்டுன்ற மாதிரிலாம் அவங்களுக்கு மட்டும்தான் புராணம் எழுதியிருக்கான். வன்னிய புராணம் வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம்? நான்கு சாக வேண்டியதானே? மக்களுக்கு கடமையாற்ற வருகிறவர்கள் கண்ணியத்தோடு இருக்க வேண்டும். மக்களுக்கு பங்களிப்பு செய்ய வருபவர்கள் பயந்து வர வேண்டும். ஆனால் கையில் ஒட்டி இருக்கிற அந்த தீச்சட்டி, நான் கொல்லி சட்டின்னு தான் சொல்லுவேன். அதை எத்தனையோ லட்சக்கணக்கான பணங்களை எடுத்திருக்காங்க. 108 கொண்டு வந்தது இவர் தான் சொல்லி தம்மடிச்சுட்டாங்க. 108 கொண்டு வந்தது கேரளாவில் சந்திரபாபு நாயுடு அப்பவே கொண்டு வந்துட்டார். இதெல்லாம் தெரியாமல் இங்கே இருக்கிற அந்த பாட்டாளி மக்கள் கட்சி சாதி வெறி பிடித்தவர்கள் பேசுவார்கள். அன்புமணி நெருப்பில் பிறந்தாரா? ஆதாரம் இருக்கா? அவங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும். உன் மையன் நெருப்புல பிறந்தாரா? இது ரொம்ப தனி. அவர் தானே சொன்னாரு, அவர் தானே சொல்றாரு, நாங்கள் நெருப்பில் பிறந்தவர்கள். யோசிக்க வேண்டாம், மூளை இல்லை. 5 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறாரு ஏகே மூர்த்தி மாநாட்டில் ஆட்களை திரட்டுவது. மாவட்டம் தோறும் 50 லட்சம் 60 லட்சம் பணம் போய் குடிக்கும் கும்மாளத்துக்கும். அப்படி ஒருங்கிணைக்கப்பட்ட மாநாடு தான் இந்த சித்திரை முழு நிலவு மாநாடு. இது எல்லாருமே காசு கொடுத்து சரக்கு வாங்கி கொடுத்து கூட்டிய கூட்டம் இல்லைன்னு மறுக்க சொல்லுங்கள். ஆதாரப்பூர்வமெல்லாம் இருக்குது. இங்கே நின்று சரக்கு அடித்தாங்க, எத்தனை கடையை மூட வச்சாங்க இங்கேருந்து போகும்போது. காடுவெட்டி குருக்காக வந்த கூட்டம்ன்றீங்க, மறுபடியும் என்னவோ காசு. காடுவெட்டி குரு எதை வளர்த்துருக்கிறாரு? சாதியத்தை வளர்த்துருக்கிறாரு. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள். சமகால அரசியல் நிகழ்வு குறித்து நம்ம பேச இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். சமீபத்தில் பாமகவினுடைய முழுநிலவு சித்திரை மாநாடு நடந்துச்சு. அதில் பல விஷயங்களை பேசியிருந்தார். நம்ம அரசியலெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு அதில் ஒரு முக்கியமான ஒரு பேரை குறிப்பிட்டிருந்தாங்க, காடுவெட்டி குரு அப்படிங்கிறவரோட பேர். கடந்த காலங்களில் அவரை பற்றிய எதிர்மறையான கருத்துக்களும் பேசப்பட்டது, நேர்மறையான கருத்துக்களும் பேசப்பட்டது. ஒரு புரட்சியாளர் அளவுக்கெல்லாம் பேசினாங்க. உண்மையிலே காடுவெட்டி குரு என்ன நிலையில் உள்ள நபர் அவர்? 12 ஆண்டுகளுக்கு பிறகு பூத்த மலராய் வங்கக்கடல் ஓரம் வன்னியர் சங்கத்தினுடைய இளைஞரணி மாநாடு. 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாநாடு நடைபெறுகிறது. முதல்ல மாநாட்டினுடைய தலைப்பே தவறு. இனமே எழு உரிமை பெறுன்னு சொன்னால் சாதியை இனமாக கருதக்கூடிய போலியவாதிகள் உறவே வருக உரிமையை பெறுக என்ற ஒரு தலைப்பை வைத்திருக்கலாம். இனமே என்றால் அது தமிழர்களை குறிக்கிற சொல், உறவே என்றால் ஒரு சமூகத்தை சார்ந்திருக்கிற சொல். அப்போ தலைப்பே தவறு என்பதை அங்கே இருக்கிற மேதாவிகள் உணர வேண்டும். இனமே எழு, எந்த இனம்? தமிழர் இனம். தமிழர் இனத்தில் எல்லாரையும் நீங்கள் தக்க வச்சிருக்கிறீங்களா? நீங்கள் பேசியது சாதி அரசியல். இந்த அரசியலை பேச வைத்த பெருமை அண்ணன் காடுவெட்டி குருவை சாரும். அண்ணன் குரு அவர்கள் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற சமூகத்திற்கு மிகச்சிறந்த தலைவன். ஆனால் பிற சமூகங்களுக்கு அவர் மிகப்பெரிய துரோகி. அந்த சமூகத்திற்காக அவர் மிகப்பெரிய பேராற்றல். ஜெயங்கொண்டம் அருகே குருநாதன் என்கிற பெயரில் அரசியல் தளத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு 1986இல் கிளை செயலாளராக பணியாற்றியவர். ஜெயங்கொண்டத்திற்கு பக்கத்தில் இருக்கிற காடுவெட்டி கிராமத்தில் பிப்ரவரி மாதம் 1961 1 பிறந்த காடுவெட்டி
சிறுவயதில் சுறுசுறுப்பாய் இயங்கக்கூடிய ஒரு போர் மறவராக தமிழ்நாட்டு வீதிகளில், குறிப்பாக ஜெயங்கொண்டம் திட்டக்குடி வீதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வலுப்படுத்துவதற்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். அப்பா பேர் ஜெயராமன், அம்மா பேர் கல்யாணி. சிறிய வயதில் துருதுருப்பாக இருந்த குருநாதன் திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்திய அனைத்து ஆர்ப்பாட்டங்கள், அனைத்து போராட்டங்கள், அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கு கொண்டு கடமையாற்றியவர். இவருடைய தந்தையாரை தாய்மாமன் உறவு கொண்ட ஒருவர் படுகொலை செய்கிறார் ஜெயராமனை. சிறிய வயதில் இதயத்திற்குள் ஏற்பட்ட அந்த வலி ரணகலம் வளர வளர தன்னுடைய 23வது வயதில் அந்த தாய்மாமனையே படுகொலை செய்கிறார். காளி கோயிலில் பிரச்சினை, அதனூடாக எழுந்த சம்பவம், அதுதான் தந்தையார் படுகொலைக்கு காரணமாக அமைந்தது. கொலையாளிகள் ஜெயராமனை வெட்டியது மட்டுமல்ல, திட்டக்குடியில் இருக்கிற காளியாத்தா திருக்கோவிலில் கொண்டு போய் அந்த தலையை சூலாயுதத்திலே குத்தி வைத்து விட்டு போன சம்பவங்கள். அது ஒரு சின்ன பிஞ்சுக்கு இனம் புரியாத தாக்கத்தை, இனம் புரியாத வெறியை இதயத்திற்குள் புகுத்தியவர்கள் ஜெயராமனை கொலை செய்த தாய்மாமன் வகையறாக்கள். கும்பகோணத்தில் பாலாத்துறை பள்ளியில் படித்த பெருமகன், சிதம்பரம் அண்ணா பல்கலைக்கழகத்தில், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதுகலை வரலாறு படித்தவன், அரசியல் நீரோட்ட பாதையில் ஆங்காங்கே களப்போராட்டங்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் எடுத்திருந்தாலும் கூட இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், இந்த வன்னிய மக்களுக்கு ஏதாவது நாம் பங்காற்ற வேண்டும், இந்த மக்களுடைய எழுச்சியை உருவாக்க வேண்டும், அடிமையாய் கிடக்கிற இந்த சமூகத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் என்றெல்லாம் கனவு கண்டவர் காடுவெட்டி குருநாதன் என்கிற குரு அவர்கள். எப்போதுமே குருநாதனுன்னா ஒரு பேர், வீரப்பனாருடைய முக்கிய படை தளபதியாக இருந்தவர் குருநாதன். அதேபோல் வீரப்பனாரை உலகம் முழுக்க பேசுவதற்கு வாய்ப்பளித்த தந்தவர் அண்ணன் ஜெய குருநாதன். அப்பா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒன்றிய பொறுப்பாளராக வேலை செஞ்சவர். அரசியலை அங்கிருந்து கற்றுக்கொள்கிறார். பெத்த அப்பன் என்ன கட்சியோ மகன் அந்த கட்சியில் இருப்பான். இன்னைக்கு திமுகவில் என்ன நடக்குது அதானே. அப்பா என்ன சிந்தனையோ அதே சிந்தனையில் ஸ்டாலின், அதே சிந்தனையில் உதயநிதி ஸ்டாலின். இன்னும் அவர்கள் மூளையை பயன்படுத்தவில்லை என்றே நான் கருதுகிறேன். எங்கள் அப்பா அதிமுக, நான் அதிமுக இல்லை. நான் யோசித்தேன், இந்த மக்களுக்கான விடியலை எதை நோக்கி பயணிக்கப் போகிறோம் என்பதை துல்லியமாக ஆய்வறிந்துதான் அண்ணன் குரு அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்குள் ஜாதிய வன்மம் தலை தூங்கி கிடக்கிறது, நம் சமூகத்தை சார்ந்த வன்னியர் இனத்திற்கு இனம் என்று சொல்லுகிறார்கள். அது தவறான சொல். வன்னியர் சமூகத்திற்கு இந்த அரசுகள் எந்த வாய்ப்பையும் வழங்காத போதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தூக்கி எறிந்துவிட்டு 1986களில் வன்னிய மக்களை ஒருங்கிணைக்கிற வேலையை ஒவ்வொரு கிராமமாக சென்று உருவாக்கிய பெருந்தகையாளன் மருத்துவர் ஐயா ராமதாஸ். அவருடைய கொள்கை பிடிப்புகளை நான் ஆரம்ப காலங்கள்லாம் எனக்கு பாமக பிடிக்கும். சாதியற்ற சமூகமற்ற சிந்தனை கோட்பாட்டோடு தமிழ்நாட்டு வீதிகளில் பாட்டாளி வர்க்கத்திற்காக உழைக்கக்கூடிய பெரிய பங்களித்து கொண்டிருக்கிற ராமதாஸ் ஐயாவை எனக்கு அப்பொழுது பிடிக்கும். 1980ஆம் ஆண்டு தலித் மக்களுக்கு இடஒதுக்கீடு பிரச்சனையை ஏற்படுத்தியவர் கூறும். MK ராஜேந்திரன், வீரபோகு மதியழகன் போன்றவர்களால் தான் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஐயா மருத்துவரிடம் இணைகிறார். பிறகு செயற்குழு உறுப்பினர், ஒருங்கிணைக்கப்பட்ட திருச்சி மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர், அடுத்து மாநில வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர். இந்த காலகட்டங்களில் அம்பேத்கருடைய 7 சிலைகளை ஒரே நாளில் திறந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சி என்று காடுவெட்டி குரு அவர்களுக்கு எண்ணற்ற நிகழ்வுகளை நாம் பகிர்ந்து கொள்ள முடியும். ஆனால் குரு அவர்கள் வன்னியர் சமூகத்திற்கு தலைவர். சாதி வெறி உள்ளே புகுந்திருக்கிறது. யார் புகுத்தியது? ராமதாஸ். அண்ணன் குரு அவர்கள் ஒரு தமிழ் தேசிய சிந்தனையாளர். அண்ணனுடைய அறப்போராட்டங்கள் வலிமை மிக்கவை, யாருக்கும் அஞ்சாத பகமை, நேர்கொண்ட பார்வை. ஆனால் அந்த மகத்தான மாவீரர் குரு அவர்கள் ஈழ இறுதி யுத்தங்களில் மட்டுமல்ல, ஈழத்தில் நடக்கிற யுத்தங்களில் அடிபட்டு வருகிற அல்லது பொருளாதாரத்தை ஈட்டுகிற வகையில் வருகிற எம் தோழர்களை வீட்டிற்குள்ளேயே தங்க வைத்து அழகு பார்த்து அவர்களுக்கு உரிய செலவுகளை ஏற்றுக்கொண்டு திருப்பியும் தமிழீழத்துக்கு அனுப்பிய பெருமை அண்ணன் காடுவெட்டி குருவிற்கு உண்டு. சாதியை மையமாக வைத்து பேச வைத்தவர் ராமதாசு. ஆனால் அண்ணன் குரு அவர்கள் சாதியத்தையும் நேசித்தார், தமிழ் தேசியத்தையும் நேசித்தார். முரண்பாடா இல்லையா? முரண்பாடு தான். தமிழீழ தாயகம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று கருதினார். வன்னியில் தலைமையகம், தமிழர்களுடைய ஒட்டுமொத்த தலைமையகம் உருவாக வேண்டும் என்று சொன்னார். ஏன் அப்படி சொன்னார் என்றால் அதுக்குள் ஒரு அரசியல் இருக்கிறது. வன்னிக்காடு வன்னியர் காடு என்று சொல்லுகிற அளவிற்கு இவர் வளர்ந்து நின்றார். எண்ணற்ற போராளிகளோடு நெருங்கிய தொடர்பில் இருந்த மரியாதைக்குரிய காடுவெட்டி குரு அவர்கள் அவர் பேசிய பேச்சுக்கள் 1996களுக்கு பிறகு, 10 ஆண்டுகள் கட்சியில் இணைந்ததற்கு பிறகு சின்ன சின்ன கூட்டங்களில் ஆக்ரோஷமாக பேசக்கூடிய ஒரு நபர். ஐயா மருத்துவரால் மாநில வன்னியர் சங்கத்தினுடைய தலைவராக பதவிக்கு வந்ததற்கு பிறகுதான் ராமதாசனுடைய எடுபிடி வேலைகளால் அண்ணன் குரு அவர்கள் சாதியத்தை தூக்கி நிறுத்துகிற இடத்திற்கு வந்தார். அவர் பேசிய பேச்சு என்ன? மோளம் அடிக்கிறவன்லாம் என்னோட சாதியா,
மோளகாரனை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்னு சொன்னார். இது முழுக்க முழுக்க சாதியம். இன்றைக்கு நீங்கள் குறிப்பிட்டதைப் போல மாமல்லபுரத்தில் நடைபெற்ற இந்த முழுநிலவு மாநாடு எவ்வளவு சாதிய வன்மத்தை உள்ளே புகுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கு சான்று. அன்புமணி அப்படி பேசலையே. கையில் என்ன வச்சுக்கிறாரு? தனிப்பட்ட விருப்பம் அது. பொதுநீரோட்டத்துக்கு வந்தா மக்களுக்கு கடமையாற்ற வருகிறவர்கள் கண்ணியத்தோடு இருக்க வேண்டும். மக்களுக்கு பங்களிப்பு செய்ய வருபவர்கள் பயந்து வர வேண்டும். ஆனால் கையில் ஒட்டியிருக்கிற அந்த தீச்சட்டி, நான் கொல்லிச்சட்டின்னு தான் சொல்லுவேன், அதை கையில் குத்திக்கிட்டு சாதியத்தை பேசிக்கிட்டு நான் கேட்குறேன், அண்ணன் காடுவெட்டி குரு அவர்கள் ஒருங்கிணைக்கிற கூட்டம் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களை கொண்டு வந்து நிறுத்துவார். அவர் மேடையில் ஏறுகிற போது குரு அண்ணா என்று கோஷமிடுவார்கள். ஆயிரக்கணக்கான பேர் ஒன்று திரண்டு கத்துவார்கள். ஆனால் குரு இன்றைக்கு இல்லை. அவருக்கு வயது என்ன? 61 பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வயதிற்குள்ளேயே தன் ஆயுளை முடித்து கொண்ட அண்ணன் குரு அவர்கள் 2018 மே மாதம் 25 இந்த மண்ணிலே அவன் விதைக்கப்படுகிறான். எளிய மக்களின் தலைவனாக, வறுமை மக்களின் வாலிபனாக ஒவ்வொரு வீடுகளிலும் போய் சென்று பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற அந்த கட்சியை கொண்டு போய் திணித்த பெருந்தகையாளன் காடுவெட்டி குரு. அது வன்னிய மக்கள், வன்னியர் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட சாதியின் மக்கள் மத்தியில். ஆமாம், இரட்டை கோலை முறையை ஒழித்திருக்கிறார் ஜெயங்கொண்டத்தில். அடித்தட்டு மக்களுடைய அன்றாட பிரச்சனையாக இரட்டை கோலை முறை இருக்கிறது. உடைத்தெறிந்தார் அண்ணன் குரு அவர்கள். அம்பேத்கர் இந்த தேசத்தினுடைய மகாத்மா என்று சொல்லி ஒரே நாளில் 7 இடங்களில் அம்பேத்கர் சிலையை வட மாவட்டங்களில் நிறுவிய அற்புத பெருந்தன்மை வாய்ந்த தலைவர். நான் தான் கேட்குறேன், முரண்பாடாக இருக்கே. ஒரு பக்கம் அம்பேத்கரை பெருமைப்படுத்துறாரு, இன்னொரு பக்கம் சாதியத்தை பற்றி பேசுகிறாரு, இன்னொரு பக்கம் தமிழ் தேசியவாதியாக இருக்கார். இப்போ எதுதான் உண்மைங்கிற மாதிரி இருக்குல்ல? ராமதாஸுக்கு உண்மையாக இருந்தார். எடுத்துக்கொண்ட கொள்கைகள் போலித்தனமானதல்ல. காலம் வருகிற போதெல்லாம் ஏழை மக்களுக்காக நின்றார். போர் சூழல் உருவாகும் போதெல்லாம் தமிழினத்துக்கு நின்றார். கட்சி நடவடிக்கை வருகிற போதெல்லாம் சாதியமாக நின்றார். ஏன் இன்றைக்கி மாநாட்டில் குருன்னு சொன்னால் லட்சம் பேர் கைதட்டுற நிலைமைக்கு வந்திருக்குல்ல. தலைவரோ செயல் தலைவரோ பேசினா கைதட்டல் கிடைச்சதா? காடுவெட்டி குருவை இவர்கள் தான் கொன்றார்கள் என்று பல பேர் பேசிட்டார்கள். நினைத்திருந்தால் சிங்கப்பூருக்கு அழைத்து சென்று அந்த மாபெரும் மகாத்மாவை காப்பாற்றிருக்க முடியும். அண்ணன் திருமாவளவன் தமிழக களத்திலே நிற்கிற போது ஜெயங்கொண்டம் தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் தான் காரணமாக இருந்தார்கள் அண்ணன் குருவிற்கு. 2001 ஆண்டிமடத்திலே களத்திலே நின்று வெற்றி பெறுகிறார். 2011 ஜெயங்கொண்டத்திலே நின்று சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்படுகிறார். 6/1/2006 அன்று வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட வர மறுத்த அதிகாரிகளை, மக்களுடைய துயரங்களை போக்காத அதிகாரிகளை தீ வைத்து கொளுத்துவேன் என்று சொன்னார். 21/6/2006 அன்று அனல்மின் நிலையம் அமைக்கக்கூடாது என்கிற மாபெரும் போராட்டத்தை நெய்வேலியில் நடத்தியவர். 2013 ஜெயலலிதாவை அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட குரு பிறகு விடுதலையாக்கப்படுகிறார். தேசிய பாதுகாப்பு சட்டம் 2 முறை பாய்கிறது அண்ணன் குரு மீது. 29/12/1995 அம்பலவரர் கட்டளையில் சொத்துக்கள் சூறையாடப்படுகிறது என்பதை குற்றச்சாட்டு வைத்து கடுமையாக அந்த களத்திலே நின்று போராடிய பெருமகன். விக்கிரவாண்டியில் ஜெயலலிதாவை கடுமையாக விமர்சனம் செய்த காரணத்தால் அவதூறு வழக்கில் கைது செய்யப்படுகிறார் ஜெயலலிதா அம்மையாரால். 27/1997 அண்ணனுடைய நடவடிக்கைகளை பேசுவதற்கு துணிந்த ஜெயகுரு அவர்கள் ஜெயலலிதாவையும் சாடினார். அந்த கூட்டத்தில் உஞ்சனி சடையன் கொலையில் இவருக்கு பங்கு உண்டு என்று பறைசாற்றப்பட்டது. ஆகையால் தான் 2 முறை தேசிய பாதுகாப்பு சட்டம் காடுவெட்டி குரு. இந்த உஞ்சனை சடையன் கொலை பிரச்சனையில் வெங்கடேசன் ராமச்சந்திரன் மீது குண்டர் சட்டம் ரத்து செய்யப்படுகிறது. இவர் மேல குண்டர் சட்டம் பாய்ச்சி 20/1/2005 பலூர் பொதுக்கூட்டத்தில் வீராணம் ஏரியை பற்றி கடுமையாக விமர்சனம் செய்ததால் வழக்கு போடப்பட்டது. 6/1/2006 அன்று ஜெயங்கொண்டத்தில் ஈழத்தமிழர்களுக்கான உரிமைகளை பெறுவதற்காக மாபெரும் உண்ணாவிரதத்தை நடத்தி கைது செய்யப்பட்டவர். ஆக பல்வேறு கள போராட்டங்களை தமிழர்களுக்கும் செய்திருக்கிறார், வன்னிய மக்களுக்காகவும் வாழ்ந்திருக்கிறார். அந்த தலைவனை ஒரு சாதிய வட்டத்திற்குள் கொண்டு வந்து திணித்து ஒரு சாதி வெறியை தூண்டுகிற அளவிற்கு ஒரு சார்பு நிலையை எடுத்து ஒரு ஜாதி மக்களுக்காக நின்று மற்ற இதர ஜாதிகளை எல்லாம் புறந்தள்ளி தாழ்த்தப்படுத்தப்பட்டோர் அல்லாத பேரியக்கத்தை இவர்கள் உருவாக்கினார்கள். அண்ணன் குரு அதற்கு தலைமையேற்று நடத்தி பேசினார். அண்ணனுடைய நிலைமை என்ன? ராமதாஸை நம்பி சென்றவருடைய கதி என்ன? எனக்கு தெரிய புதுக்கோட்டை KM ஷெரீப் மாநில பொருளாளர் கட்சியை விட்டே போனார். எம்மை வளர்த்த பெருமகன், இந்திய நிலம் புனிதமானது என்று உலகத்திற்கு அறிவித்தவன், தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழங்குகிற போது ஆம் தமிழருடைய சொத்துத்தான் தமிழ்நாடு என்று தமிழர்களுக்கு சொன்ன மாபெரும் மகத்தான தலைவன் பழனி பாபா பாட்டாளி மக்கள் கட்சியில் பணியாற்றியவர். தெற்கு மண்டலத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக இன்றும் ஓயாது உழைத்து கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் மகத்தான மாவீரர் அண்ணன் பசுபதி பாண்டியன் பாட்டாளி மக்கள் கட்சியில் பணியாற்றியவர். எண்ணற்ற போர் மறவர்கள். சமூக நீதி கட்சியாக ஆரம்ப காலகட்டங்களில் தொடங்கிய பாட்டாளி மக்கள் கட்சி சமூகத்திற்கே குந்தகம் விளைவிக்கிற வகையில் இன்றைக்கு வளர்ந்து நிற்கிறது, வளர்ந்தும் சுருங்கி நிற்கிறது.
இப்போ காடுவெட்டி குருவை வந்து அவங்க வெறும் தேர்தலுக்காக அரசியலில் இந்த மக்கள்கிட்ட கவர்றதுக்காக தான் பயன்படுத்தப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் இந்த மாநாட்டில் அன்புமணி குறிப்பிட்டார், காடுவெட்டி குரு மாநாடு மட்டும் இருந்திருந்தாருன்னா நான் இன்னும் மேடையில் இருந்திருக்க மாட்டேன், மக்களோட மக்களை கீழே உட்காந்துருப்பேன், அவரே எல்லா வேலையும் பார்த்துருப்பான்னு சொல்லி பேசுகிறாரு. இப்போ இல்லை எது உண்மைன்ற மாதிரி. அன்புமணி எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, அவருக்கெல்லாம் போய் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் வரலாறை நான் பேசுகிற போது சொல்கிறேன், உள்ளத்திலிருந்து வருகிற வார்த்தையா அன்புமணிக்கு, கொலை செய்தவர்களே நீங்கள் தான் என்று நான் சொல்லவில்லை, குருவினுடைய மகளே இன்றைக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார். அதுக்கு பதில் உண்டா? காடுவெட்டி குருவை கொலை செய்து ஆமாம், நான் சொல்லலை, காடுவெட்டி குரு மகள், பெத்த மகள் பேசுகிறாங்க, விருதாம்பிகை. என்ன காரணம்? காடுவெட்டி குருவை பற்றி பேசினீர்கள், காடுவெட்டி குடும்பத்தை அழைத்து மேடையில் உட்கார வைத்து அழகு பார்த்தீர்களா? முடிந்தது அவங்களால்? இந்த மாநாடு என்ன நோக்கத்திற்காக நடத்தப்பட்டது? தலைப்பே முதல்ல சொன்னேன், இனமே எழு என்பதே தவறு, உறவே எழு, உரிமையை பெறுன்னு சொல்லியிருந்தா கூட ஏற்றிருக்கலாம். ஆக வன்னியர் என்பது ஒரு இனம் என்று இவர்கள் உருவாக்க துடிக்கிறார்கள். அப்படி என்றால் அவருடைய கலாச்சாரம், அவர்களுடைய பண்பாடு, அவருடைய மொழி, நடைமுறை சாத்தியங்கள் எல்லாமே வெவ்வேறையாக இருக்க வேண்டும். ஆனால் ஜாதியை இனமாக சொல்லுகிற தற்குறிகள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற இந்த அன்புமணி போன்றவர்கள் தீயில் பிறந்தவர்கள் என்று தம்மட்டம் கொட்டுகிறார். அறிவில்லை, டாக்டருக்கு தானே நீங்கள் எல்லாம் படிச்சீங்க, நமக்குன்னு புராணம்லாம் உண்டுன்ற மாதிரிலாம் பேசுகிறேன். அவங்களுக்கு மட்டும்தான் புராணம் எழுதியிருக்கான், வன்னிய புராணம். வெக்கமல்ல உங்களுக்கெல்லாம்? நாண்டுகிட்டு சாக வேண்டியதானே? எங்கள் தலைவர், இனமானத்துடைய தலைவர், எங்கள் தேசிய தலைவர், நீ பிறந்த பூமியில் தான் அவனும் பிறந்தான், தமிழரசன். நான் தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிற அற்புத பேராற்றல் மிகுந்த பெரும் தலைவன், தமிழ் தேசிய தளத்திற்கு தன்னையே ஒப்படைத்த தலைவன் ஓ சமூகத்தில் தானே பிறந்தான். என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் இதுவரை? அண்ணன் தமிழரசனுக்காக எத்தனை சூரட்டிகள் நீங்கள் ஒட்டியிருப்பீர்கள்? வீரப்பனார் படத்தை போட்டுக்கொண்டு, மஞ்சள் உடையை போட்டுக்கொண்டு மாநாட்டில் இருக்கிறார்கள், வெக்கமல்ல? இன்று மேட்டூருக்கு பக்கத்தில் மூலக்காட்டில் மண்களால் போர்த்தப்பட்டிருக்கிறது, ஒரு கல்லறை எழுப்ப முடியவில்லை, அரசு தடுக்கிறது, போய் மாலையிட போறவர்களையே கண்காணிக்கிறது. எந்த பாட்டாளி மக்கள் கட்சி சொந்தங்களுக்கு இந்த அறிவு இருக்கா? வாங்கடா எல்லாரும் சேர்ந்து வீரப்பனார் கல்லறையை கட்டுவோம், நமக்கான தலைவன் அவன் தான். ஏன் கட்டல? ஏன் உங்கள் வன்னியர் சமூகத்தில் பிறந்த காட்டு வழி போற பொண்ணை கலங்கி நிக்காதே மலையிருமம்பட்டியான் அவருடைய படத்தை உங்களால் போட முடியுமா? சொல்லுங்க. அண்ணன் தமிழரசன் போட படத்தை உங்கள் சமூகத்தில் பிறந்தவர் தான் போடலை. புலவர் கலியபெருமாள் அந்த சமூகத்தில் பிறந்து தமிழர்களுக்காகவே போராடி மாண்டு போன மகத்தான தலைவன், எங்கேயாவது பிரதிபலிச்சிருக்கிறீங்களா? இன்னைக்கு அவர் 100ஆண்டு விழா கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த மாநாட்டிற்கு பொருள் என்ன? காடுவெட்டி குரு இருந்திருந்தால் மாநாட்டிற்கான பொருளையும் அறிவித்திருப்பார். அவங்க மகள் குறிப்பிட்டிருந்தாங்க, இது இந்த கூட்டமே எங்கள் அப்பாவுக்காக வந்த கூட்டம் தான்ற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்க. உண்மைதானே அது? 100%. நான் வேணால் உங்களுக்கு ஒரு ரெக்கார்ட் தர்றேன், போடுங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன்ட்டு பேசுகிறேன், டே வாடா கூட்டத்துக்கு வா, காசு கொடுக்குறாங்கடா, சாப்பாடெல்லாம் உண்டுறா, ஆடியோ தர்றேன், ரிலீஸ் பண்ணிடுங்க. எனக்கு தெரிய 30லேருந்து ஒரு 50,000 பேர் உணர்ச்சி பூர்வமாக வந்தவன் இருப்பான். பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற உணர்ச்சியில் வந்தவன். சாதியாக வந்தவன் ஒரு 50 லட்சம் பேர், ஒரு 50,000 பேர் இருப்பான். இது எல்லாருமே காசு கொடுத்து சரக்கு வாங்கி கொடுத்து கூட்டிய கூட்டம் அது. இல்லைன்னு மறுக்க சொல்லுங்கள், ஆதாரபூர்வமெல்லாம் இருக்குது. எங்கே நின்று சரக்கு அடித்தாங்க, எத்தனை கடையை மூட வச்சாங்க இங்கேருந்து போகும்போது. காடுவெட்டி குருக்காக வந்த கூட்டம்ன்றீங்க, மறுபடியும் என்னமோ காசு. காடுவெட்டி குரு எதை வளர்த்துருக்கிறாரு? சாதியத்தை வளர்த்துருக்கிறாரு. அவர் எடுத்த கொள்கையில் எல்லாமே ஓரம் கட்டிட்டார். தமிழ் தேசிய கொள்கையை ஓரம் கட்டினார், சமூக நீதியை ஓரம் கட்டினார், சாதிக்காக வந்து நின்னார். ஆகையால் அவரை அந்த சமூகம் எல்லோரும் பின்பற்றவில்லை, பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவர்கள் பின்பற்றுகிறார்கள். இப்போ இந்த சமூகத்துக்கு காடுவெட்டி குரு மாதிரியான நபர்களுடைய வரலாறு தேவையா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்படி ஒரு ஜாதி வெறியர்கள்லாம் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டிய தேவையும் இருக்கிறது. நான் கேட்குறேன், அண்ணன் வேலுமுருகன் தான் கட்சி வச்சுருக்காங்க, அங்கே எங்கேயாவது இந்த வன்னிய புராணம் பாடி பார்த்ததுண்டா? அது தமிழர் தாயகத்துக்கான இயக்கம், சமத்துவம் சமூக நீதி பேசுகிறார். தமிழர் தேசியத்துக்கான இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி. அண்ணன் வேலுமுருகன் செய்யாத தியாகமா விடுதலை புலிகளுக்காக? எங்களுக்கு தெரியும். அவருடைய பார்வை, வேல்முருகன் எடுத்து வைக்கிற அரசியல் நிலைப்பாடு, ஒரு காலத்தில் அவர் சாக்கடையில் இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு காவேரி தண்ணீரில் குளிக்கிற பெரும்பாங்கை பெற்றிருக்கிற பெருமகன் அண்ணன் வேல்முருகன். அவரையும் ஓரங்கட்டினீர்கள். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, முகுந்தனுக்கு முடிசூட்டு விழான்னா நடத்திட்டு போங்களேன். ஏன் ராமதாஸ் பம்புறாரு? அன்னைக்கு குருவை பற்றி பேசுகிற போதெல்லாம் மக்கள் ஆர்வலிருந்தார்களே, என்ன காரணம்? அந்த சமூகத்திற்கு அந்த தலைவன் உண்மையாக இருந்தான், அந்த மக்களை நேசித்தான், அவர்களுக்காகவே போராட்ட வடிவத்தை மாற்றினான். ஆகையால் அந்த மக்கள் கொண்டாடுகிறார்கள். இவங்களை கொண்டாடுதான், ஏன் கொண்டாடாம இருக்கிறாங்க? நீங்கள் செய்த வினைகள். மருத்துவ அமைச்சராக மத்தியிலே இருந்தபோது பார்த்தமே, கிலோ கணக்கில் 120 கிலோ தங்கம் எடுத்தாங்க, எத்தனையோ லட்சக்கணக்கான பணங்களை எடுத்திருக்காங்க. 108 கொண்டு வந்தது இவர் தான் சொல்லி தம்மடிச்சுக்கிறாங்க. 108 கொண்டு வந்ததை கேரளாவில் சந்திரபாபு நாயுடு அப்போவே கொண்டு வந்துட்டார். இதெல்லாம் தெரியாமல் இங்கே இருக்கிற அந்த பாட்டாளி மக்கள் கட்சி சாதி வெறி பிடித்தவர்கள் பேசுவார்கள். நான் சொல்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சியில் 195% பேர் சாதி வெறி பிடித்தவர்கள். நான் என்ன கேட்குறேன்னா, அடக்கப்பட்டவனுக்கு தானே கோபம் வரணும், அடக்கிறவனுக்கு ஏன் கோபம் வருது? ஆண்டாண்டு காலமாய் அடிமைப்பட்டு கிடக்கிற மக்கள் தான் கொதித்தெழுந்து போராட துணிவார்கள். எத்தனை காலம் இந்த அடிமையை நாம் சகித்து கொண்டிருக்க முடியும்னு. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற சில வன்னியர்கள் ஆக்ரோஷமாக எதுக்கு நீங்கள் பேசணும்? யாரை எதிர்க்க வேண்டும்? உங்களுக்கு மேல் இருக்கிற ஜாதியை நீங்கள் எதிர்த்து போராட வேண்டும். எங்களையே நீ அடிமைப்படுத்தினாய் என்று. ஆனால் நீ அடிமைப்படுத்தியவன் இன்னும் அடிமைப்படுத்துவதற்காக இது போன்ற மாநாடுகளை நடத்தி அவர்களுக்கு
சாதியத்தை ஊட்டுகிற ஒரு நிகழ்வாக இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும். இப்போ தேர்தல் கணக்கை வச்சு தான் இந்த மாநாடு நடத்தப்பட்டதா சொல்ல வரீங்க? ஆமாம், தேர்தலுக்கு எங்கே பேரம் பேசலாம், யாரிடம் பெட்டி வாங்கலாம். அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? சொத்து தகராறு இருக்குது. எம்ஜிஆர் இருந்தார், ஜெயலலிதா இருந்தார், ஜெயலலிதாவுக்கு அப்புறம் ஓபிஎஸ் இருந்தார், ஓபிஎஸ்க்கு அப்புறம் இபிஎஸ் வாரிசுகளாக வந்தது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி ஒட்டுமொத்த வாரிசையும் இன்னைக்கு கொண்டு வந்து திணித்திருக்கிறது, ஏமாறுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள். பாட்டாளி மக்கள் கட்சியில் மட்டுமா இருக்குது, திமுக இல்லையா? திமுக இருக்குன்னு தான் எல்லாருக்கும் தெரியும். எல்லா கட்சியிலுமே வாரிசுகள் இருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, வாரிசு அரசியல் என்பது இன்றைக்கு எழுதப்படாத ஒரு விதியாக மாறி இருக்கிறது இந்தியா முழுக்கவே. பாஜகவில் வாரிசு அரசியல் இல்லையா? ஆனால் மாநாட்டில் 22 பேர் இடஒதுக்கீட்டுக்காக இறந்து போனார்களே, அந்த குடும்பங்களை மேடை ஏற்றி அழகு பார்த்து அவர்களுக்கு உரிய நிவாரணத்தை உங்களால் கொடுக்க முடிந்ததா? இனிமேல் சேரியை கொளுத்த மாட்டோம், சேரியில் வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என் மக்கள் தான். நாடக காதல் என்கிற போர்வையில் நடைபெறுகிற சம்பவங்களை கேவலமாக பேசாமல் இருப்பதற்கு ஒரு சான்று அந்த மேடையில் தர முடிந்ததா? கேட்டால் சமூக நீதி மாநாடுங்கிறீங்க. அத்துமீறுங்கிற வார்த்தையை கூட அவர் பயன்படுத்தினாங்க நினைக்கிறேன். அத்துமீறுங்கிறதுக்கு அண்ணன் திரும்ப அழகான விளக்கத்தை சொல்லிட்டாரு. அது எழுதுனதே காவல்துறை எதிர்த்து எழுதுனது. அடக்குமுறை எங்கெல்லாம் நிகழ்கிறதோ அங்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் அது. அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம்னு சொன்னது. எங்கேயாவது சாதி இருக்கா? அதில் இந்த வாசகத்தில் சாதி பேர் இருக்கா? சாதிக்க ஒரு சாதிக்கார இன்னொரு சாதியை பற்றி எழுதுனதா? அது உலகில் எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ அதெல்லாம் என்னுடைய தேசம் என்று உலகத்திற்கு பறைசாற்றிய உன்னத தலைவன் சேக்குவேரா, அவனுடைய பின்பற்றல் தான் அண்ணன் திருமாவளவன் அப்படி எழுதுகிறார். அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம். அதுக்கு பயங்கரமாக விளக்கம் சொல்கிறார். அடங்க மறுப்போம்னா ஏன் அந்த சொல்லாடல் வருது? அடிச்சுக்கிட்டே இருக்கிற எதிரியை திருப்பி அடிப்பதற்கான ஒரு வரையறை கோட்பாட்டு சொல். திருப்பி அடிப்போம், நீ அடிச்சா அடிக்காம நாங்கள் போக மாட்டோம்னு சொல்றோம். அது யாரை வேணாலும் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆக அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை இன்றைக்கு ராமதாஸ், அன்புமணி போன்றவர்கள்லாம் கொச்சைப்படுத்துகிறார்கள்னால் அவர்களுக்கு இவ்வளவுதான் அரசியல். அவர் ஒரு பக்கம் புஷ்னு இப்படி கையை தூக்கிக்கிட்டு அப்படிம்பாரு. இவர் நாமெல்லாம் நெருப்பில் பிறந்தவர்கள்னு. நான் கேட்குறேன், அன்புமணிக்கு உங்கள் குழந்தைங்க 2 பேரும் 3 பேரும் நெருப்பில் தான் பிறந்துச்சுங்களா? ஆதாரம் இருக்கா? நான் கேட்குறேன். அன்புமணி நெருப்பில் பிறந்தாரா? ஆதாரம் இருக்கா? அவங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும். உன் மையன் நெருப்பில் பிறந்தாரா? இது ரொம்ப தனி நபர். அவர் தானே சொன்னார், அவர் தானே சொல்கிறாரு, நாங்கள் நெருப்பில் பிறந்தவர்கள். யோசிக்க வேண்டாம், மூளை இல்லை, என்ன பட்டறிவுத்தனம். ஆனால் நெருப்பில் பிறக்க முடியுமா? ஒரு மருத்துவர் இதை பற்றி பேசலாமா? அண்ணன் காடு வெட்டி குருவினுடைய இடத்தை பிடிப்பதற்காக இப்படி ஒரு மாயசால வார்த்தைகள் அன்புமணிக்கிட்ட இருந்து. எந்த காலத்திலும் அண்ணன் குருவை நீங்கள் தொடவே முடியாது. அந்த சமூகத்திற்கு அவர் செய்த தியாகம் பெரிது. தமிழ் தேசியத்திற்கு செஞ்சாரா இல்லையாங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. அவர் தமிழீழ மக்களுக்கு உதவி செஞ்சார். ஆனால் அவர் முக்கியத்துவம் கொடுத்தது யாருக்காக? வன்னிய சமூகத்திற்காக. ஆனால் எல்லோரையும் ஒருங்கிணைக்க முடிந்ததா? இல்லை. சரி, இப்போ நான் இறுதியாக இந்த கேள்வி நிறைவு செய்கிறேன். இப்போ இந்த அவங்க போராடின அந்த வன்னியர் சமூகம் இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்குது? அடித்தட்டிலிருந்து நல்ல தலைவனை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் திருமா. வன்னிய மக்களே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இல்லைன்னா அண்ணன் திருமா ஜெயிச்சிட முடியுமா? சிதம்பரத்தில் விழுப்புரத்தில் ரவிக்குமார்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர் ஜெயிச்சிட முடியுமா? அந்த மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறார் அண்ணன் திருமா. அவருடைய சிந்தனை ஆற்றலுக்கு இந்த 2 பேரும் தகுதியானவர்களா? அன்புமணியும் ராமதாசும். அவருடைய போர் குணத்திற்கு எங்கேயாவது ஒப்பிட முடியுமா? அவருடைய செயலாற்றலுக்கு எங்கேயாவது ஒப்பிட முடியுமா? வாழும் புரட்சியாளராக அண்ணன் திருமா. நெருப்பில் பிறந்தவர்கள் எப்படி நீதிமான்களாக இருக்க முடியும்? பிறப்பே பிழையாக இருக்கிற போது கொஞ்சம் கூட யோசிக்காம வன்னியர்கள் வந்த பாட்டாளி மக்கள் கட்சி காசு கொடுத்து வந்தவர்கள். இவர்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை ஊட்டுவதற்காகவே இந்த மாநாடு 10 கோடி ரூபா செலவழித்து நடத்தியிருக்கிறீங்க. கூட்டத்தை தான் நாங்கள் பார்த்தோம். 25 லட்சம்னு எழுதுறான் ஒருத்தன். மனச்சாட்சி இல்லாமல் பேசுகிறாங்க. நான் சொன்னேன் 15லேருந்து 30க்குள்ளே இவ்வளோ உண்மையான தொண்டர்கள் 15,000 30,000 பேர் கலந்துருப்பாங்க. மீது எல்லாம் காசு. 5 கோடி ரூபா வாங்கியிருக்கிறாரு ஏகே மூர்த்தி மாநாட்டில் ஆட்களை திரட்டுவதற்கு. மாவட்டந்தோறும் 50 லட்சம் 60 லட்சம் பணம் போயிருக்கு குடிக்கும் கும்மாளத்துக்கும். அப்படி ஒருங்கிணைக்கப்பட்ட மாநாடு தான் இந்த சித்திரை முழு நிலவு மாநாடு என்பது எல்லோருக்கும் தெரியும். மாநாட்டில் இப்போ என்ன நடந்துச்சு? மாநாடு வெற்றி என்று பேசுகிறார்கள். இந்த மாநாடு மிக மோசமான படுதோல்வி. அப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கிற அதிகார பகிர்வுகள் உடைத்தெரிக்கப்பட்டிருக்கிற ஒரு இடமாக அந்த மாநாடு தேவைப்பட்டிருக்கிறது. கட்சியை காப்பாற்றுவதற்கு துடிக்கிறார்கள். ஆனால் அண்ணன் மாவீரன் இருந்திருந்தால் இன்றைக்கு அந்த சமூகம் ஒரு புரட்சியை நோக்கி பயணித்திருக்கும். அது சாதிய புரட்சி தான், ஏற்றுக்கொள்ள முடியாத புரட்சி தான். ஆனால் அந்த புரட்சிக்குள்ளும் அண்ணன் தமிழரசனை போல எவனாவது ஒருவன் உருவாகியிருப்பான். அந்த கூட்டத்திற்குள் புலவர் கலியப்பெருமாளை போல எவனோ ஒருத்தன் வந்திருப்பான். இது முழுக்க முழுக்க சாதிய மாநாடு, சாதியத்தை பிரதிபலிக்கிற மாநாடு, சாதியத்தை வைத்து சீட்டு கேட்கிற மாநாடு. அண்ணன் குருவை ஆகையால் பேசுகிறார்கள். சரி, பல்வேறு செய்திகளை பகிர்ந்துருக்கீங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். இது குறித்த தெளிவு மக்கள் பெறட்டும்னு நான் நம்புகிறேன். நன்றி.